நண்பா இந்த வீடியோல குஜராத் டீமை தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல குஜராத் டீமை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசாக வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா ஃபர்ஸ்ட் குஜராத் டீமோட ரைடிங் யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைடிங் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் ரைடர்ஸ்ல 4 பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. குமான் சிங், நிதின் ஜெகலான், ராஜ், அதன் பிறகு ரோகன் சிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயரும் வச்சிருக்காங்க. நண்பா ரைட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் கேட்டிங்கன்னா பிரதீக் தையா, ராகேஷ், முகமது நபிபக்ஷ், முன்னாள் தமிழ் தலைவாஸ் பிளேயர் ஹிமான்ஷு, மோனு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆதர்ஷ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயரும் இருக்காரு. நண்பா ஓவராலாக குஜராத் டீமோட ரைடிங் டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது பயங்கர பேலன்ஸாக இருக்குது. அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஏன்னா லெஃப்ட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் 7ல் ப்ளே பண்ணுறதுக்கு குமான் சிங் இருக்கிறாரு. அதை தாண்டி அவருக்கு பேக்கப்பாக ப்ராமிசிங் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதின் ஜெகலான். ஸோ இவர் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லாஸ்ட் சீசனே நான் போட்டிருந்தேன். பட் லாஸ்ட் சீசன் பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. அதை தாண்டி கிடைச்ச வாய்ப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிவர் பண்ண முடியல. இந்த சீசனுமே பெருசாக வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. பட் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக டெலிவர் பண்ணுவார் அப்படிங்கிறதுல நம்பிக்கை அதிகமாக இருக்கு. கேலோ இந்தியா பிளேயருங்க, நரேந்தர் கண்டோலா கூட ப்ளே பண்ண ஒரு பிளேயர். ஆனால் ஒரு சீசன் லேட்டாக தான் இவருக்கு குஜராத் டீமில் வாய்ப்பு கிடைச்சிச்சு. நண்பா ரைட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பக்காவாக வச்சிருக்காங்க. எந்த குறையும் சொல்ல முடியாது. ராகேஷ், பிரதீக் தையா உங்களுக்கு ஸ்டார்டிங் 7ல் ஆல்மோஸ்ட் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேக்கப்பாக ஹிமான்ஷு இருக்கிறார், முன்னாள் தமிழ் தலைவாஸ் பிளேயர். அதே போல 2 ஆல்ரவுண்டடான பிளேயர் இருக்காங்க, முகமது நபிபக்ஷ், மோனு. 2 பேருமே உங்களுக்கு டிஃபென்ஸ்லையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அஃபென்ஸ்லையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ இப்படி ஓவராலாக பவர் பேக்கேஜான ரைடிங் யூனிட்டை வந்து குஜராத் டீம் வந்து வச்சிருக்காங்க. ஆன் பேப்பர் பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த டீம்லையும் ஒரு சில வீக்னஸஸ் வந்து இருக்கு. முக்கியமாக அவங்களோட ஸ்டார் ரைடர் குமான் சிங்க்கு வந்து நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் சீசனுமே பார்த்தோம். ஸோ ஸ்டார்டிங்கில் டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாரு. யூம்பா டீம் டாப்பில் இருந்தாங்க. அதன் பிறகு ஒரு இன்ஜுரி ஏற்பட்ட பிறகு யூம்பா டீமும் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிட்டாங்க. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி இல்லாமல் அவருக்கு பேக்கப்பாக நல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சப்போர்ட்டிவாகவே நல்ல ரைடர்ஸ் இருக்காங்க. ராகேஷ் இருக்கார், பிரதீக் தையா இருக்கார். ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி ராம்நகர் தான் குமான் சிங் அப்படிங்கிற ஒரு பிளேயரை வந்து ப்ரோ கபடியில் பார்ட்னர் பரிஸ் டீமுக்காக ஸ்டார்டிங்கில் வந்து கொண்டு வந்தார். ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் ராம்நகர் கீழே குமான் சிங் ப்ளே பண்ண போறார். அப்படிங்கும்போது அந்த பழைய ஃபீல், அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் எல்லாமே அவருக்கு கிடைக்கும். ஸோ டெலிவர் பண்ணால் மட்டும் போதும். நண்பா இப்போ குஜராத் டீமோட டிஃபென்ஸ் பக்கம் வரலாம். டிஃபென்ஸ்ல ஃபர்ஸ்ட் கவர் பொசிஷன் பார்க்கலாம். கவர் பொசிஷன்ல ரைட் கவரை பொறுத்தளவு 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, நீரஜ் குமார், அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா. லெஃப்ட் கவரை பொறுத்தளவு வீரஸா, அதன் பிறகு பாலாஜி டி ஃப்ரம் தமிழ்நாடு. அதை தொடர்ந்து கார்னர்ஸ்ல ரைட் கார்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ சோம்பீர் குலியா, மஞ்சு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஹிமான்ஷு ஜெகலான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர் இருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து லெஃப்ட் கவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸ்ரீகாந்த், ஜிதேந்திர யாதவ், ஹரிஷ் லாட், அதன் பிறகு நிதேஷ் லாத்தர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர் வந்து இருக்காங்க. ஓவராலாக குஜராத் டீமோட டிஃபென்ஸை பொறுத்தளவு ஓரளவு நல்ல பேலன்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஆன் பேப்பர் பொறுத்தளவு. ஸோ அதை தாண்டி அந்த டிஃபென்ஸில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அட்வான்டேஜஸை பொறுத்தளவு அந்த 2 கார்னர். ஓகேங்களா? ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் சோம்பீர் குலியா. இப்போ ரீசெண்டாக ஒரு டிஃபெண்டர் வந்து எல்லா சீசனுமே கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்னா அது சோம்பீர் குலியா. அவர் வந்து அந்த டீமில் இருக்கார். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். லெஃப்ட் கார்னரை பொறுத்தளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர் இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இருக்கார். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிதேந்திர யாதவ். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். ஸோ நேஷனல் கேம்ஸில் ராஜஸ்தான் டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். பயங்கரமாக ப்ளே பண்ணார். ஓகேங்களா? முக்கியமாக தமிழ்நாடு டீமுக்கு அகேன்ஸ்டா கிட்டத்தட்ட 10 டேக்கிள் பாயிண்ட் வந்து எடுத்திருந்தார். போகிற ரைடரெல்லாம் பிடிச்சி உள்ள வச்சுட்டே இருந்தார். அவரோட ஆங்கிள் ஹோல்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து உண்மையிலே ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் தான். லாஸ்ட் சீசனுமே இந்த டீமில் இருந்தார். பட் பசல் இருந்தனால பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. பட் இந்த வாட்டி கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டீமோட கவர் பொசிஷன், முக்கியமாக லெஃப்ட் கவரில் பாலாஜி டி. ஸோ லாஸ்ட் சீசன் வந்து நினச்ச அளவுக்கு பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியல. ஒரு சில இடங்களில் பயங்கரமாக அவசரப்பட்டார். ஸோ ஒரு சில இடங்களில் நல்ல டேக்கிள்ஸும் கொடுத்திருந்தார். ஸோ ஓரளவு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸஸ் தான் லாஸ்ட் சீசனில் கொடுத்திருந்தார். மறுபடியும் நம்பி எடுத்திருக்காங்க. இந்த சீசன் அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸஸ் பண்ண போறார் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆசை. பட் இருந்தாலும் அது ஒரு கேள்விக்குறி தான். அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் தான். அவர் வந்து அவரோட கேம் இம்ப்ரூவ் பண்ணாதான் அவங்க டீமோட டிஃபென்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதே போல முக்கியமான பிரச்சனை ரைட் கவரில் நிற்கிற நீரஜ். லாஸ்ட் சீசன் வந்து ஒரு பெரிய இன்ஜுரி ஏற்பட்டு வெளியே போனார். அதன் பிறகு இப்போ தான் கம்பேக் கொடுக்குறார். எந்த லெவலில் அவரோட கேம் இருக்க போகுதுன்னு தெரியல. அதுவுமே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் தான். நண்பா ஓவரால் இந்த குஜராத் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல பேலன்ஸ்டான ரைடிங் யூனிட் வச்சிருக்காங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. மேபி ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கும். அதை தாண்டி அவங்க கிட்ட பேலன்ஸ் ப்ராமிசிங்கான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க.
ரைடிங் யூனிட் பார்க்க பக்காவா பேலன்ஸா இருக்கு. டிஃபென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு சில இடங்களில் அட்வான்டேஜஸும் இருக்கு, ஒரு சில இடங்களில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஆனால் ஆன் பேப்பர் பார்க்க நல்லா இருக்கு. ஓகேங்களா, இந்த விஷயங்கள்லாம் தாண்டி ஒரு நீரஜ், குமான் சிங் இவங்கெல்லாம் அவங்களோட பழைய கோச் கிட்ட வராங்க, ராமகர் கோச். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த குஜராத் டீமுக்கு 10க்கு 7 மார்க் கொடுப்பேன். நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து திருத்திக்க முயற்சி பண்றேன்.